ஹாய் நண்பா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம கார்டன் டூர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே கார்டன் டூர் போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டான கிளைமேட் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மழை காலமாகவே இருந்துச்சு. இப்பயும் மார்னிங் டைமு ஈவினிங் டைம்லாம் பனி பெய்யறதுனால எடுக்க முடியல. இப்போ நல்லா மத்தியான டைம் வெயில் அடிக்கிறப்ப எடுக்கிறேன். என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனை பார்த்துடலாம். சின்ன கார்டன் தான். இந்த ரோஸ் செடி தான் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு பூ பூக்கும். இந்த ரோஸ் செடி நிறையாவே பூ பூக்கும். அதனால் மொட்டு வைக்கணுன்றதுக்காக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் தளைஞ்சு நிறைய பூ பூக்கும். அடுத்தது நம்ம இதில் வெத்தலை செடி இருக்குது. அப்புறம் ரோஸ் செடி, இன்னொன்று ரெட் ரோஸ். இது பூச்செடி, ஒரு தக்காளி செடியும் அப்புறம் தட்டைக்கொட்டை செடியும் இருக்குது. இந்த பூச்செடி பேர் காக்கட்டான் பூச்செடி. இந்த பூச்செடி தான் அதிகமாக நம்ம கார்டனில் பூக்கிற செடி. வீடு கட்டினப்போ கிஃப்டாக தந்தாங்க எங்கள் பாட்டி. அப்புறம் இது செடி மல்லி பூச்செடி. அப்புறம் இந்த இடத்துல 2 பன்னீர் திராட்சை செடி இருக்குது. இது எல்லாமே கனகாமர செடி. இது மிளகாய் செடி. 5-6 பச்சை மிளகாயும் பொறுக்கிக்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி. அப்புறம் இது சாமந்தி பூச்செடி. இந்த சாமந்தி பூ ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் வரும், எல்லோ சேர்ந்த மாதிரி. ஒரு 10-20 செடி மிளகாய் செடி நட்டுருக்கோம். நல்ல காரமான மிளகாய் தான். அப்புறம் இது மாதுளம் செடி. ஒன்று கண்ணேன்னு வச்சிட்ருக்கேன். நான் சொன்ன 2 பன்னீர் திராட்சையும் இதுதான். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் 2 செடியும் இதுதான். பன்னீர் திராட்சைக்கு ஒரு சின்ன பந்தல் அமைச்சிருக்கேன். நல்லா அதிகமாகவே பதையம் போடுறது தான். அப்படி பதையம் போட்ட சப்போட்டா செடி தான் இது. கரும் செடி நான் 2 வேர் வச்சேன். அது 3ஆக வந்துச்சு. 3ஐயும் சாப்பிட்டு மீதி இருக்கிறத நட்டு வச்சேன். இப்போ 4-5 வந்துருச்சு. இது பெரிய செம்பருத்தி. இதை நான் எங்கேருந்து எடுத்து வந்தேன்னா, தருமபுரியில் இருக்கிற ஒரு காலேஜில். அப்புறம் நாட்டு செம்பருத்தி ஒரு 3 செடி இருக்குது. இது எல்லாமே காம்பவுண்டுக்கு வெளியே தான். இப்போ தான் இங்கே மாதுளம் செடி, எலுமிச்சை செடி, கொய்யா செடி, முருங்கை செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கொய்யா செடி 3 டைம் செத்து பொழைச்சிருச்சு. 2-3 டைம் உடஞ்சி போச்சு. அப்படி இருந்தனால சின்ன செடியிலே காய் வந்துருச்சு. இது நம்மளோட ஃபேவரட் ரெட் பனானா செடி, அதாவது செவ்வாழை செடி நண்பா. ஏன்னா இந்த செவ்வாழை செடி எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதுவும் ஒரு கருப்பு பன்னீர் திராட்சை செடி தான். இந்த கருப்பு பன்னீர் திராட்சை செடி தான் நம்ம கார்டன்லேயே ரொம்ப பெருசு. இந்த செவ்வாழை எல்லாமே நம்ம பக்கத்து ஊரான மூங்கல்மடுவுலேருந்து ஒரு பாட்டி எனக்கு கொடுத்தாங்க 3 செடி. அப்புறம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹோம் கார்டனுக்கு போவோம். நம்ம யூடியூப்பில் டேட்ஸ் டைம் ஸ்லாப் போட்டிருப்பேன். அதாவது பேட்சம்பளை பதையம் தாங்க இது. அப்புறம் இது கருவேப்பிலை செடி. அப்புறம் இங்கேயும் அதே சாமந்தி பூச்செடி ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது உங்களுக்கே தெரியும், இது ஜாதி மல்லி செடி. அப்புறம் இங்கே கொஞ்சம் பூக்கள் செடிகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, மாடிக்கு போக போகிறோம். இப்போயே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. இது சிட்டுக்குருவி பாவக்காய் செடி. அப்புறம் இது நம்ம தேன் வாழை செடிங்க. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்டன். இந்த வாழை மரம் மொந்த வாழை. நம்ம கண்டிப்பாகவே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்டனுக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம மாடியை சுற்றியுமே பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம மாடியில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடி மல்லிப்பூ செடி தான். இந்த கொடி மல்லிப்பூ செடி நம்ம சித்திக்கிட்டு இருந்து வாங்கியிருந்தோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொடி போட்டு பந்தல் போட்டிருந்தாங்க. அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்கள்ட்டையே ஒரு நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சு அதை இப்போ கொடியாக ஏற்றி விட்டுட்டோம். இது வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஏரியா. இங்கேயும் ஒரு 3-4 மொந்த வாழை செடியும், மரவள்ளி செடி, அதாவது குச்சிக்கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பாத்தியாக போட்டு நட்டிருக்கேன். அப்புறம் இந்த முருங்கை மரம் குட்டையாக காய்க்கும். குட்டை முருங்கை மரம் தான். இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற முருங்கை மரம் எல்லாமே பெரிய முருங்கைக்காயும். இந்த இடத்துல எல்லாமே தேன் வாழை, மொந்த வாழை, அதுக்கப்புறம் செவ்வாழை வச்சுருக்கோம். அப்புறம் ரைட் சைடில் பல வகைகள்லாம் வச்சுருக்கோம். மாங்காய் மரத்துலேயே ஒரு 4-5 வகையும், கொய்யா மரத்தில் ஒரு 4 வகையும், பெலா மரத்தில் ஒரு 4-5 வகையும் வச்சுருக்கோம் நண்பா. நம்ம ஏற்றி விட்ட திராட்சை செடி எல்லாமே மாடிக்கு வந்துருச்சு. அதை நான் அப்படியே கம்பிலெல்லாம் கட்டி விட்டுட்டேன், அழகாக தெரியணுங்கிறதுக்காக. இதே நைட் டைம் பார்த்தோம்னா, இங்கே கலர் லைட்டு போட்டிருக்கனால நல்லாவே அழகாக தெரியும் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியும் நம்ம வாங்கிட்டு வந்தெல்லாம் வைக்கல, நம்ம பதையம் போட்டது தான். நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த திராட்சை செடி மதர் பிளான்ட்டாக இருக்குது. அதுலேருந்து கட் பண்ணி நான் கொண்டு வந்து இங்கே பதையம் போட்டு நட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக நம்ம கார்டனை உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதை பற்றினா, சிவப்பு கொய்யா பழத்தை பற்றி தான். பழமெல்லாம் இன்னும் விடலைன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறையாவே பழங்கள்லாம் விட்டுருச்சு. இது சிவப்பு கொய்யா பழ மரம் தான். இந்த சீசனுக்கு மீண்டும் அது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது பக்கத்துலேயே ஒரு கருப்பு டேட்ஸ் மரம், அதாவது பேரிச்சை மரம் இருக்குது. அப்புறம் புளியா மரம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல மஞ்சை தென்னை மரம் தான், அதாவது மஞ்சள் இளநீ சாப்பிட்றதுக்காக தான் இது வச்சுருக்கோம். அப்புறம் தென்னை மரத்தை சுற்றியும் மரவள்ளி கிழங்கு செடி நான் வச்சுருக்கேன். இந்த தென்னை மரத்துக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு இதெல்லாம் கொத்தரங்காய் செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியெல்லாம் பாத்தி போட்டு வச்சுருக்கேன்.
இது வந்து நம்மளோட சின்ன வெஜிடபிள் கார்டனிங். அப்புறம் இந்த தென்னை மரம் வந்து நம்ம நாகமரைக்கு போயிருந்தோம்ல நண்பா, அந்த இடத்துல ஆற்றுல ஒதுங்கி இருந்துச்சு. அதை நான் எடுத்துகிட்டு வந்து பதயம் போட்டு இப்போ 6 மாதம் கழித்து இவ்வளோ பெரிய கன்றாக வந்துருச்சு. அப்புறம் நம்ம கார்டனில் அதிக விளைச்சல் தரக்கூடிய நொர பீக்கிங்காய் செடி தான் இது. மீண்டும் இதே பந்தலில் நம்ம நிறைய பீக்கிங்காய் காய்க்கணுங்கிறதுக்காக அடியில் கொத்து பீக்கிங்காய் செடி நான் போட்டேன், ஒரு 4-5 செடி. இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா மாதளாஞ்செடி, அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் மரம் ஒன்று வச்சுருக்கோம். இது நம்ம சின்ன மரமாக ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இதை சுற்றியுமே மரவள்ளி கிழங்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பதயம் போட்ட மாங்காய் மரம், அப்புறம் பெலா மரமும் எல்லாமே ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடிக்கு வளர்ந்துருச்சு. அப்புறம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம்னா மாதளாஞ்செடி. அப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறையா பனைமரம் செடியெல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே நான் வெட்டாமல் விட்டுட்டேன். அப்புறம் பெரிய அத்தி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம், அது ஒன்று இருக்குது. அப்புறம் நாட்டு அத்தி மரமும் ஒன்று பெருசாகவே வந்துருச்சு, அதுவும் நான் வாங்கிட்டு வந்து தான் வச்சேன் 40 ரூபாய்க்கு. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே தேன் வாழையும் மொந்த வாழையும் நிறைந்து இருக்குது. நான் எப்பயுமே ஏதோ ஒரு செடி வச்சோம்னா அதை சுற்றியும் வந்து நான் ஏதோ மரவள்ளி செடியோ இல்லை முள்ளங்கி செடியோ நான் நட்டுருவேன். ஏன்னா தண்ணி விட்றது வேஸ்ட்டாக போகாமல் இதுக்கும் நல்ல ஒரு காய்கறி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் இது கொழிஞ்சிக்காய் செடி, இது 6 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு 2-3 மாதுளாஞ்செடி, அப்புறம் மொந்த வாழை செடி. இந்த மாதுளாஞ்செடி எல்லாமே நம்ம பதயம் போட்டு அது மாற்றி வச்சது தான். இந்த பாதாம் மரமும் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பதயம் போட்டது தான். இப்போ இந்த பாதாம் மரம் டக்குன்னு வளர்ந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த தென்னை மரமும் இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிற 5 தென்னை மரமே எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு பதயம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்த நல்ல தேங்காய் மரம் தான். அப்புறம் இந்த இடத்துல வீடு கட்டுறது அப்போ சிமெண்ட்டு போகிறதுக்காக ஒரு ரூம் கட்டி வச்சுருந்தோம், அதை தான் மண்ணெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அந்த நொரம்பு மண் எல்லாமே நம்ம கார்டனில் நடக்கிறதுக்கு பாதைக்கு போட்டாச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற 2 மாங்காய் மரமே நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம சின்னதாக வச்சது இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த கொழிஞ்சிக்காய் மரம் வந்து நம்ம பாட்டி வீட்டிலேருந்து நம்ம வேரோடு பிடுங்கிட்டு வந்து இங்கே நட்டு வச்சது. இந்த மாதளா மரமும் நம்ம பதயம் போட்டு கொண்டு வந்த செடி தான். இந்த மாங்காய் மரம் வந்து ஒரு குப்பியில் கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ என் ஹைட்டுக்கு அது வந்துருச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அப்புறம் ஆட்டுக்கும் தீவன பயிர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பதயம் போட்ட மாதளாஞ்செடியும் இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டேன். இங்கே இருக்க முருங்கை மரத்தில் ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்கிற காய்கள் காய்ச்சிருக்கு. இப்போ வந்து அடுத்த லைனில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்பயே நட்ட மாங்காய் மரம், இதுவும் நம்ம பதயம் போட்டது தான். இந்த மாதுளாஞ்செடியும் நம்ம பதயம் போட்டது தான். இந்த தென்னை மரமும் நம்ம பதயம் போட்டது தான் நண்பா. அப்புறம் இந்த தேன் வாழையை வந்து நம்ம பாட்டி வீட்டிலேருந்து கண்ணோட பிடிங்கிட்டு வந்து இந்த லைனில் வச்சுருக்கோம், 2 தென்னை மரத்துக்கு நடுவுலையும். அப்புறம் பெலா மரமும் 2 வாழை மரத்துக்கு நடுவில் வச்சுருக்கேன். அதாவது இந்த லைனில் நான் ஊடு பயிராக பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஒரு தென்னை மரம், அடுத்தது வாழை மரம், அப்புறம் எலுமிச்சை மரம், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மரங்கள், அப்புறம் திருப்பி வாழை மரம், அப்புறம் தென்னை மரம், இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் நான் அவரைச்செடின்னு சொல்லி நான் பந்தல் போட்டு ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது மொச்சக்கொட்டை செடின்னு சொல்லி. அப்புறம் 2-3 அவரைச்செடி இருந்துச்சு, அதையும் அதில் விதை போட்டு நான் ஏற்றி விட்டுட்டேன். அப்புறம் இந்த இடத்துல பாவக்காய் விதையெல்லாம் ஊனியிருக்கேன், இன்னும் 2-3 நாள் கழித்து முளைச்சிரும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம சொரக்காய் செடி நட்டுருக்கோம், அது ஒரு 4-5 விதை நட்டுருந்தோம், அது எல்லாமே முளைச்சிக்கிச்சு. இப்போ அடுத்த லைனில் போய் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பெலாமரம் வச்சுருக்கோம். ஏன் அதிகமாக பெலாமரம் வச்சுருக்கேன்னா, ஒரு சிவப்பு கலரில் ஒரு பெலாமரம் வாங்கிட்டு வந்து நட்டேன், அது செத்து போச்சு. அதோடைய கவலையினால் நிறையா பதயம் போட்டு இப்போ வச்சுட்டேன். அப்புறம் இது முள்ளு கத்திரிக்காய் செடி ஒரு 2 பாத்தி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாங்காய் மரம் ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லி நான் விற்றுட்டு இருந்தாங்க, நான் அது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். இன்னும் பூக்கல, காயும் காய்க்கல. அந்த 5 தென்னை மரத்தில் இது ஒரு தென்னை மரம், அப்புறம் இது ஒரு மொந்த வாழை செடி. இதை சுற்றியும் நான் வந்து என்ன நட்டுருக்கேன்னா முள்ளு கத்திரிக்காய் செடி நட்டுருக்கேன், வாழை மரத்தை சுற்றியும். இந்த முள்ளு கத்திரிக்காய் செடியிலேருந்து அது முள்ளு கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வரும்னா ஒரு காஷ்மீர் ஆப்பிள் சைஸில் வரும். இந்த மொந்த வாழை மரத்தை நான் நட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு, ஒரு 3 சீப்பு மட்டும் தான் காய்ச்சிருக்குது. அடுத்து வர்றது நல்ல புஷ்டிக்காக வருது. அப்புறம் தென்னை மரம், அப்புறம் கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் நட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ பெருசு வந்துருச்சு. இது நம்ம சாதாரணமாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வெள்ளை கொய்யாப்பழம் செடி தான். இப்போ 3வது லைனுக்கு போகலாம். இந்த லைன்லேயும் எப்பயும் போல் ஒரு பெலா மரமும், அப்புறம் ஒரு தேன் வாழையும், அப்புறம் ஒரு தென்னை மரமும், அப்புறம் எலுமிச்சை மரமும் இப்படி நம்ம நட்டுருக்கோம். எப்பயும் போல் சுற்றியுமே நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு செடி வச்சாச்சு. இந்த லைனில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்து நெட்டதாக இருக்குது. அப்புறம் இந்த மரத்துலேயும் ஒரு நல்ல தார் விட்டுருக்குது. அப்புறம் இங்கே ஒரு நீல மாங்காய் செடி ஒன்று வச்சுருக்கேன். இது வரைக்கும் வச்சது எல்லாமே நான் வச்சது. இதுக்கு மேலே வைக்கிறது எல்லாமே எங்கள் பாட்டி நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. இந்த கடைசி லைனில் 3 தென்னை மரம் இருக்குது. ஒரு தென்னை மரம், அடுத்தது ஒரு கொழிஞ்சிக்காய் மரம், அப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம், அடுத்தது ஒரு தென்னை மரம்னு சொல்லி வச்சுருக்குறோம்.
அதுக்கு நடுவில் ஒரு குருவி விதை போட்டு ஒரு சீத்தா மரம் வந்துருச்சு. அதுலேயும் ஒரு 3-4 காய் சாப்பிட்டுட்டோம். அடுத்ததாக கருவேப்பிலை செடி நான் நெட்டது இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி. அப்புறம் இங்கே ஒரு எலுமிச்சை மர செடி இருக்குது ஒரு தென்னை மரத்து பக்கத்துலேயே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை வாழை செடி ஒரு 4 வச்சுருக்குறோம். இந்த 4 பச்சை வாழைமே மூங்கல் மடுவுலேருந்து அந்த பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த வாழை மரத்தை சுற்றியுமே நான் மிளகாய் செடி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது சின்ன மாம்பழ செடி. எப்படி 1 அடி 2 அடியில் இருக்கிற மாங்காய் செடிக்கே இப்படி நான் என்னென்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, நான் சாப்பிட்டு பார்த்து அந்த கொட்டையை பதயம் போட்டனால தான் இந்த செடி எப்படி வருதுன்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். கடையில் வாங்கி வச்சுட்டு கடைசியாக அது புளிக்குது கசக்குதுன்னு நான் சொல்கிற செடியெல்லாம் இல்லை. அப்புறம் மருதாணி செடியும் அப்புறம் சிவப்பு இளநி செடியும் வச்சுருக்குறோம். இந்த இடத்துல எலுமிச்சம்பழம் செடி ரொம்ப பெரிய செடி. இது ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் பெரிய தென்னை மரம் இந்த தென்னை மரம் தான். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மாங்காய் மரம் இது ஒன்று தான். இது இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் இல்லை 2 வருஷத்தில் காய்க்கு வந்துடும். இதுவும் குப்பையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து நட்டேன். அதனால் என்ன மரம்னு தெரில. இது பப்பாளி மரம். இதில் தான் ரொம்ப நிறைய காய் காய்ச்சிது. இதுதான் ரொம்ப பெரிய பப்பாளி மரமே எங்கள் தோட்டத்தில். அப்புறம் இது தேன் வாழை. இதுலேயும் நிறைய தார் விட்டுருக்குது. இந்த சின்ன வாழை மரத்துக்கு 4 சீப்பு விட்டதே பெருசு தான். இங்கே ஒரு தேன் வாழை மரம் பாருங்கள், பெரிய வாழை தாரை விட்டுருக்குது. நம்ம கார்டனுக்கு இப்போ தண்ணி போயிட்டுருக்குது. இது வீட்டுக்கு முன்னாடி. இன்னும் நம்ம கார்டனை நிறைய மாடர்ன் டெக்னாலஜி மூலிமா நம்ம டெவலப் பண்ணணும். அப்புறம் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஏன் இப்போ இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதுக்கும் ஃபுல் வீடியோ போடுறேன். நன்றி.